என் பேர் கார்த்திக். எல்லா பசங்க மாதிரி தாங்க என் வாழ்க்கையும். படித்த படிப்புக்கு வேலை இல்லை. என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே எனக்கே தெரியல. எனக்கு பிடிச்சது அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறது. கொஞ்சம் நல்லா பாடுவேன். அப்புறம் தளபதி படம்னா விரும்பி பார்ப்பேன். என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி எனக்கு இன்டர்வியூங்க. எங்கள் அப்பா எனக்காகவும் எங்கள் வீட்டுக்காகவும் மழை வெயில்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சாரு. அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம என் போக்கில் நான் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமே எல்லாமே மாறும் நம்புறேன். ஹலோ, மணி ஆச்சே, எப்போ வருவீங்க? இந்த வேலை முடிய போதியா, வந்துடுறேன் நான். ஹலோ, கால் பண்ணியிருந்த போல. ஏய், குளிச்சுட்டு இருந்தேன், தான் என்னால் இருக்க முடியல. கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் நான் முடியல என்னால். இல்லைன்னா உன்னை கூட்டி போயிருப்பேன். ஏய், டென்ஷன் ஆக்காரி, சொன்னா புரிஞ்சுக்கோ. லூசா நீ? நான் சொல்கிறேன், அப்புறம் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். வேலைக்கு போனேன். கார்த்தி, கார்த்தி, ஆனச்ச வெளியே போனா. நீ வந்துடா. வந்துட்டானுங்க பாரு, பிள்ளைக்கு எடுங்க. அமைதியா இருமா. ஏமா ரேமா, என்ன பண்ற? உட்காந்துருக்கலாம், வா. அவனுங்க எங்கேயோ போறானுங்க. அப்புறம் மச்சான், ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லைடா. பார்த்தாலே தெரியுது. அதோட மச்சான், லவ்லாம் எப்படி போகுது? இந்த லவ்வால தான் மச்சான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. அதான் எங்களை மாதிரி சிங்கிளாக இருக்கணும். கரெக்டு மச்சான். மச்சான், சரக்கு வரல மருந்து வச்சு நேரம் தந்துடுறேன். ஒருத்தன்டா. இது அடி வச்சா சரியா போயிடும். அவன் என்னைக்கா குடிச்சிருக்கான்? டே என்ன குடிக்கிற? இவனா டக்குன்னு குடிச்சிட்டான். என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேறடா. இதுக்கு தான் மச்சான் லவ் பண்ணுறதே இல்லை. நீ லவ் பண்ணலாம் இல்லை, உன்னையாவது லவ் பண்ணுன்னு சொல்லு.
மச்சான் இன்னும் 2 போலாம் ஓப்பன் பண்ணுறா. மச்சான் மச்சான் ஏய் மட்டையாட்டான் போதுடா, வாங்க போகலாம். ஏய் எங்கே போனீங்க? ஏய் டேய் கார்த்தி, என்னடா டேய், என்னடா சிகரெட்லாம் தண்ணி நினைச்சிருப்பானா? டேய் ஏந்திரா, எப்போ என்னடா இதெல்லாம் எப்போது இல்லாமல் என்னடா புது பழக்கம்? என்னையா அவ்வளவு போதையில இருக்கிறான்? தண்ணி கொண்டு வாயா, தண்ணி கொண்டு வாயா. ஐயோ ஆண்டவரே, என்னாடி இவ்வளவு போதை, தூக்க கூட முடியல. எங்கடி போதை கொண்டு வரான்? ஐயோ என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? இவ்வளவு போதை யார வாங்கி கொடுத்தா? என்ன பண்றது? இந்த வேலையெல்லாம் யாரு? என்ன அவங்க அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து தேவையில்லாமல் உள்ள ஐயோ, அவரை பார்த்தவொடனே எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. என்னடா நான் என்னம்மா அப்படின்னு இருக்கேன். என்ன நிறுத்துங்க, ஆனால் ஒன்றா அட்வைஸ் பண்ணுறது எல்லாம் வந்துடுவீங்க. நான் சொல்லுறது உனக்கு புரியலப்பா. ஐயோ, அவரை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னையா அட்வைஸ் பண்ணுறீங்க? 3வது மனுஷன் நானே அவரை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ வந்து பெத்த புள்ள வந்து இப்படி பேசலாமாய்யா? வந்து உட்காரி வந்து பாரு, அவங்க அப்பா வந்து அவர் வேலை செய்ய பார்த்தோன்னா எனக்கே கண் கலங்குதுயா. 4 காசு சம்பாதிங்கய்யா, நல்லா சம்பாரிச்சு உள்ள நீங்க வந்து அவங்களுக்கு கஞ்சி ஊற்றணும். அவர் வந்து இன்னும் வயசு வந்து தோளுக்கு மேலே வந்தவனை வந்து ஃபுல்லாக அடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அவரை நீ வேலை செஞ்சு அவருக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவரு வேலை செஞ்சுருக்காரு, இன்னும் அவரோட சோத்துல வந்து நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க.
நான் இப்போ தெரிஞ்சிட்டேன். இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா தான் என் குடும்பத்தை கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாரு. நீ நான் என் குடும்பத்தை வேலைக்கு போய் உழைச்சி காப்பாற்ற போகிறேன். நீங்களும் கொஞ்சமாவது உங்கள் குடும்பத்தை பற்றி நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் வராது. இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா தான் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். இனிமேல் நான் எங்கள் அப்பாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் நீங்கள் இப்போ திருந்த போகிறீங்க அன்பா. நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கையை பிடிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போங்க.